கட்சின்னு சொன்னார் விஜய். மக்களுக்கு நல்லது செய்ய தமிழ்நாட்டு மக்கள்னு சொன்னார். ஈழத்தமிழுக்கு நான் உசுறு கொடுப்பேன தொப்புள் கொடின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன யாருக்கிட்ட போனார்? அவருக்கு முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக வெறியில் காங்கிரஸோட கூட்டணி வச்சார். காங்கிரஸ் யாரை கொன்னது? தமிழ் ஈழ மக்களை கொட்டி குழைச்சது. அந்த மக்களை கொழிச்சவன் இன்றைக்கி கூட்டணி வச்சுட்டான். நாளைக்கு உங்களுக்கு நல்லது செய்வானா தமிழ்நாட்டு மக்களுக்கு? ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி எதிரின்னு. எல்லாமே எதிரி தானே. அப்போ தமிழ் மக்களை கொண்டவன் யார்? அவனும் எதிரி தானே. அவர்கிட்ட இன்றைக்கி ஆட்சி பரிகாரத்துக்கு வரணுனால யாரெல்லாம் அதான் பார்த்துங்களேன். நீங்கள் தான் சொல்கிறீங்களா விஜய் வந்தால் நல்லது செய்வானு. எல்லாம் அரசியல்வாதி இதை தான் நடப்பானு, இதுதான் செய்வானு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இதுதான். எவனுக்கு வந்தாலும் ஓட்டு போடுவோம். சினிமா நடிகர் பூரா கை காட்டினா அவனை டாட்டா கொள்ளுவோம், அவனுக்கு செலவு பண்ணுவோம். இன்றைக்கி கூட்டணி வச்சான்ல, நல்லது செய்யணும்ல. ஊழலுக்காரன் எப்படி உனக்கு நல்லது செய்வான்? ஹிந்தி தெரிஞ்சு செழித்தவனே இன்றைக்கி உங்களுக்கு அவன்கிட்ட கூட்டின்னு போயிட்டான். இன்றைக்கி அவன் என்ன பண்ணுவான்? நாளைக்கு நம்மளை வச்சு தான் செய்வான். அதான் நினச்சிங்க. அவன் அரசியலுக்கு வந்தால் அவன் லாபத்தான் பார்ப்பான். பிஜேபி நினைக்காதீங்க. பிஜேபிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இருக்கிற டிராவிட கட்சி இருக்கிறனும் போட்டு பிஜேபி அழிக்க தான் பார்க்குறான். அதே அண்ணாமலை அண்ணன் ஒழுங்காக இருந்தா இன்றைக்கி இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. விஜயெல்லாம்